அதனால இதிகள்லாம் விஜயகோபால சுவாமி பிரபதிகள்லாம் 3 ஆசையும் விட்டேன், 1 ஆசை என்னை விட்டு போகலையே நாளா, எல்லா ஆசையும் விட்டுட்டேன், விஜயகோபால எதி மோகன ரூபான்னாள், எல்லா மோகமும் எனக்கு போயிடுத்து, உங்ககிட்ட வச்ச ஆசை மட்டும் போகலையேன்னாள் சுவாமியே. அது போகப்படாதா? அப்படி சன்னியாசிகள்லாம் நிவர்த்த தருஷைஹி உபதீயமானாது. ஹிருதய கமலத்துல பகவானை பார்த்து 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 தானம் பண்ணி பண்ணி கேட்டு கேட்டு ஆனந்தப்படுற சரித்திரமா நிவர்த்த தருஷைஹி உபதீயமானாது பவௌஷதாதி. பவௌஷதமா பகவத்குணம். இந்த ஜனன மரண ஆகிற ஒரு வியாதிக்கு ஔஷதமா ஔஷதாது. எத்தனை கர்மாவை பண்ணி குமிச்சிருக்கான். ஈயாயும் இரும்பாயும் பெருச்சாலியாயும் ஆயாயும் அரியாயும் பிறக்கிறதுக்குள்ள கர்மாக்களா பண்ணியிருக்கான். காமக்ரோதாதிகளுடைய பலம் அதெல்லாம் ஜென்மா. அப்படி எத்தனையோ ஜென்மா பண்ணி குமிச்சிருக்கான். அப்படின்னு நல்ல சயின்ஸ் படிச்சவன் சாக்கடையில என்னென்ன குத்தம் இருக்குன்னு எடுத்து பார்த்து இன்னென்ன தோஷம் இருக்குன்னு சொல்லுவோம் பாருங்க. அது மாதிரி ஞானிகளுக்கு புரியும் இத்தனை ஜென்மா வரப்போறதுன்னு ஒருத்தனுக்கும். அதுக்கு வேற மருந்து இல்லையா, பகவத்குணம் தான் மருந்தா. என்ன ஜென்மமிருத்யு ஜராவியாதி துக்கதோஷ அனுதர்சனம் நாள் சுவாமி 26 சாதனம் சொன்னாள். இந்த துக்கத்திலிருந்து விடுபட்டு பகவத் அனுகிரகத்தை அடையிறதுக்கு அதுல இது ஒரு 5 சாதனம். ஜென்மா மிருத்யு ஜரா வியாதி துக்கம். நாம் எப்படி பிறந்தோம், வந்த வழி என்னன்னு நினைச்சா யோனி நிர்கமாதி, மறுபடியும் பிறக்கணும்னு நினைப்பனா மிருத்யு சர்வமர்மச்சேதகோ மிருத்யு. மிருத்யுனா என்ன அர்த்தம்? அப்படி கத்திரிப்பான் குத்துவன் 1000 ஊசி எடுத்து கண்ணுல குத்துறா போல இருக்குமா மரண சமயத்துல. அதை ஒருத்தர் நினைச்சா மறுபடியும் பிறந்து சாகனம்னு நினைப்பனா. ஜர கழத்தனம், இவன் ஒரு இடத்துல கால வைக்கணும்னு நினைப்போம், அது ஒரு இடத்துல தள்ளும். சர்வ பரிபவ ஹேத்துர் ஜரான்னா, ரோட்ல போறவன் சிரிப்பனான் கீழே வந்தவனை பார்த்து, பையனே சிரிச்சுட்டு அப்புறம் தூக்குவனான். வியாதி கபத்தை காரி துப்புவன், சேர்ந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவன் பையனே. துக்கம் பிரிய வியோகம் அப்பிரிய சயோகம். வேண்டியவன் போயிடுவன், வேண்டாதவன் கணக்காப்பான். அவன் அழுவன், ஆஹா நான் சம்பாதிச்ச சொத்துக்கு ஆரோ கணக்காக்குறானே வருத்தப்படுவனா. இப்படி ஒரு 5 தோஷத்தை ஒருத்தன் நினைச்சா என்ன பஜிக்காம இருக்க முடியுமா அர்ஜுனான்னு கேட்டால் கீதையில. இதெல்லாம் மறந்துட்டு தானே ஈஸ்வரனை மறந்துட்டு இருக்கான். இதெல்லாம் அபரிகாரியமான துக்கம். இது ஈஸ்வரானுகிரகத்தால்தான் பரிகாரியம். இது அதனாலதான் நீ மாட்டிக்கிட்டு இருக்கிற இடம் சரியான இடம் இல்லை அர்ஜுனா. அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்திய பஜஸ்வமா. அனித்தியமான லோகத்துல அகப்பட்டு இருக்கே. இதுல வந்தவன் என்ன பஜி வேணா பணங்காசியோ வீடு வாசலையோ நம்பிவிடாதே. என் அனுகிரகம் இருந்தா எல்லாம் சர்வா சுகமயாதிஷா. 10 திக்கும் குளிர்ந்திருக்கும், சுகமா இருக்கும், ஒரு திக்கிலையும் துக்கம் இருக்காது. அப்படி சுவாமி சொல்றாள். அதைத்தான் நம்ம பெரியவாள்லாம் சொல்றாள். ரொம்ப பகவான பஜி பகவான பஜி, நல்ல காரியங்களை பண்ணு, தான தர்மத்தை பண்ணு, மந்திர ஜபத்தை பண்ணு, பெரியவாளை சேவி, ஆலயத்தில் போய் தரிசனம் பண்ணு. அப்படி பண்ணினா எல்லாம் சரியா போயிடும். அது சரி கட்சிப்படும், தோஷங்களை போய்ச்சிப்படும். அப்படி சொல்றாள். அப்படியே நல்ல காரியம் பண்ணிக்கிட்டே இருந்தாள். கேவலம் அர்த்தபராளா இருக்காள். இப்போ அர்த்தம் ஒண்ணு இருந்தா போரும், அதுக்கு என்னென்ன வசதி வேணும் நினைச்சுக்கிட்டு அதுக்கு ஏதாவது சாதனமான காரியங்களை செஞ்சுட்டா போரும்னு நினைச்சுக்கிறாள். அது போராது. அது போருமா? என்னமோ சரங்கு மேல இருக்கிற ஷாப்பு மாறினா போருமா? உள்ள இருக்கிற ஷீனா போகணும். அது என்ன களைஞ்சு எடுத்தறியணும். அது மாதிரி இனிமே ஜென்ம ஜென்மாந்தரங்கள்ல வர கஷ்டத்தை தான் நாம் நிவர்த்தி பண்ணிக்கணும். அதுக்கு பூர்ணமான பிரயத்னம் பண்ணணுமோ இல்லையோ. பௌஷதாது பகவத்குணம் தான் இந்த சம்சாரத்துக்கு பெரிய மருந்தா. பௌஷதாது விஷயம் இருக்கார். பத்னி வேணும், புத்திரன் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், கிரகம் வேணும், பேரன் வேணும், இருக்கிற மட்டும் வசதியா இருக்கணும் அப்படி நினைப்பான். தார்மிகன் கூட அப்படி நினைக்கலாம். அதுக்கும் பகவத்குணம் தானா. ஸ்ரோத்ருவனோபிராமாது. லோகமே 3 பிரகாரமா தான் இருக்கு. ஒன்னு முக்தாள், ஜீவன் முக்தாள், ஒரு கோஷ்டி முமுட்சுக்கள், ஒரு கோஷ்டி விஷயங்கள். இந்த 3 பேருக்கும் பகவத்குணம் தான் மார்க்கம் நோட்டாள். நிவர்த்ததர்ஷைஹி
உபகீயமானாதே பௌஷதாத் ஸ்ரோத்ரமனோபிராமாதே கௌத்தம ஸ்லோக குணானுவாதாதே புமான் விரஜ்யேத வினாபசுப்ராதே. மோகத்தி பண்ணி நமக்குத்தான் விரக்தி வரும் பகவத் குணத்திலே, அல்லது வினா அபசுக்னாத் ஆத்மஹத்தி பண்ணின பாபிக்கு தான் வேண்டாம் தோணும். அபகதா சுகு இஸ்மாத், அவன் சோகமோகம் இல்லாதது ஆத்மஸ்வரூபம். அப்படிப்பட்ட ஆத்மஹத்தி பண்ணின பாபிதான் பகவத் குணம் கேட்க மாட்டான். கொண்டு போய் தள்ளுவன், நான் அறியா ஆக்கிறதுக்கு அந்த ஜீவனை கொண்டு போய் பூர விடுவான். அவன் தான் கேட்க மாட்டான். எனக்கு காட்டுறது போரும்னு தோணுமா அப்படின்னு சொல்லி ராஜா நமஸ்காரம் பண்ணினாள். பேசாமல் விட்டாள், பதில் சொல்லலை. சுகாச்சாரியாள் ஞானிகள் அவட்டு கண்ண முடின்னு விடுவாள். மறுபடியும் மூன்று சொன்னாள், கிருஷ்ணச்சரித்திரம் காக்காவனா கிருதக்னா போடுவேன். எங்க தாத்தாவான பாண்டவாளை பெரிய மகாயுத்தத்துல காப்பாற்றி வச்சவாள். பிதாமஹாமே சமரே மரஞ்சயை தேவபூரதாத்யாதிரதைஸ்திமிங்கிலை துரத்யயம் கௌரவ சைன்யசாகரம் கிருத்வா தரன் வத்சபதம் ஸ்மயத்வவாஹ. பீஷ்மத்ரோண கிருபாதிகளாகிற பெரிய திமிங்கிலம் நிறைஞ்ச சமுத்திரம் துரியோதன சைன்யம். அந்த சைன்யத்தை பரமாத்மா எங்க பாண்டவாளான பிதாமகால தாத்தாக்களை தாண்ட முடியா பண்ணி வச்சுட்டாள். எப்படி தாண்ட முடியா பண்ணால் தெரியுமா? அனாயாசமாய் ஒரு கன்றனுடைய கால் வெப்பை எவ்வளவு சுலபமா தாண்டலாமோ அது மாதிரி தாண்ட முடியா பண்ணிவிட்டானாம் பரமாத்மா. பரமாத்மா இல்லைன்னா என்ன நடக்கும்? எல்லாம் சுவாமி இருந்து அப்படி எப்படி நடத்திவிட்டாள். பகவான் இல்லைன்னா ஒன்னும் நடந்திருக்காது. பாரத யுத்தம், அவன் பாரத யுத்தத்துல எத்தனையோ தர்மபுத்திரரை கட்டி கொண்டு போக எத்தனை பண்ணிவிட்டாள். சுவாமி இருந்து ரட்சிச்சாள்.